மக்களே, எனக்கு ஃபேஸ் கட்டி போடுறதுக்கு வீடியோவுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அப்படி பேசவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடிஞ்சா நான் அப்போ ஃபேஸ் கட்டி போடுற டைமில் நான் ஃபேஸ் கட்டி போடுறேன். இப்போ ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம சேனல் வந்து வியூஸே போக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அன்னன்னைக்கு போகிற ஒரு 35K வீடியோ அந்த வியூஸ் மட்டும்தான் போகுது. பேக்ரவுண்ட் வீடியோ வந்து எதுவுமே சுத்தமாக போகலை. சேனல் இந்த ஒரு மாதமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுனில், என்னோட கிராஃப் சர்வர் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. என்னன்னே தெரியல. கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் எப்பயுமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப கேட்க மாட்டேன். எனக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ வந்து ரொம்ப சேனல்லாம் வந்து டவுனாக போகிறதுனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மோஸ்ட்லி கமெண்ட் நிறைய பண்ணுங்கள். வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதுவுமே என்னை எடுத்துகிட்டு போகும். லைக் பண்ணுறதுனாலையும் ஷேர் பண்ணுறதுனாலையும் நெக்ஸ்ட்டு வேறு நம்ம சேனலை பார்க்காதவங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எப்பயும் பிடிச்ச மாதிரி ஸ்டோரியாக உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக ஸ்டோரி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தண்டபாணியண்ணே, தண்டபாணியண்ணே, சொல்லப்பா. என்ன இப்படி லொக்குன்னு இருமிட்டு நடக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி என்ன ஏதுன்னு உடம்ப பார்த்துட்டு வாங்க. நான் வேணா உங்க படியும் சேர்த்து யாரி போட்டு கருப்பட்டி காய்ச்சி வைக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆமா, இப்படி ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி இப்படியே மாத்திரையை போட்டுக்கிட்டு கிடக்கியாரு. ஒன்றும் கேட்ட பாடு இல்ல. நைட்டெல்லாம் இருமி சுத்தமா நீங்க தூங்காம அடைக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் லட்சுமி அக்காவுக்கு போன பண்ணி சொல்லிட்டேன். என்ன சொல்லியா? லட்சுமி கிட்ட போன பண்ணி சொல்லிட்டியா? ஆமா, பின்ன என்ன, நைட்டு உள்ள சுத்தமா தூங்கவுள்ள நீங்க இருமிட்டே கிடக்கியா. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்து அதான் பனையிற போகும்போது சொன்னேன் போன பண்ணி. இப்படி பனையும் ஏற முடியாம அடக்காவ நாளுக்கு நாள் உடம்பு கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்ன யாருன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அட ஏன்பா நீ வேற, எனக்கு கொஞ்சம் முட்டுக்கிட்டெல்லாம் அந்த பழம் கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்க. பனையில ஏறியதுக்கு அது விழுந்துருவோமோன்னு இப்ப பயம் வந்து போச்சு. கிடுன்னு நடுக்கும் கொடுத்துருச்சு. அதான் நான் வேற யார போகல. எனக்கு தெரியும்னே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. அதனாலதான் நான் போன பண்ணி சொன்னேன். இல்லாட்டினா நான் சொல்லியிருக்க முடியாது. உங்களுக்கு கேட்க மாட்டேங்கல்ல. சும்மா மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஆஸ்பத்திரியில போய் ஒழுங்கா பாருங்க. நோயை வேற தீவிரப்படுத்திட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்பப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மாசம் இந்த மாத்திரை மருந்து தான் திங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்காவ. அது தின்ன எல்லாம் சரியாயிரும். நான் எல்லா மாத்திரையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை மாத்திரை மட்டும் போடாது, உடம்புக்கு கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமும் திங்கணும். நம்ம ஏதோ கையில கிடைக்கிறத செஞ்சு இங்க காட்டுக்குள்ள தின்னுட்டு நடக்கணும்னா அது உடம்புக்கு சத்தி ஆயிருமா? ஆட்டுக்காலி மாட்டு வாழி சூப்பு ஆடு இடுன்னு ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் சூப்பு கீப்புலாம் போட்டு குடிக்கணும். அப்பதான் உடம்புக்கு திறம் கிடைக்கும். நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கியன்னே நான் சொல்லியிருக்கேன். அவையே அப்படியே நான் அப்ப வந்து பாக்கேன்னாவ. அதனால வந்து உங்களை கூட்டிட்டு போனவன்னா நேர போய் ஆஸ்பத்திரிக்கு போற வழியை பாருங்க. நான் உங்க படையும் சேர்த்து யாரி காட்சி போடியே. ஐயோ, ஏன் நீ இப்போ இந்த வேண்டாத வேலையை செஞ்ச? நீ என்கிட்ட எதுனாலும் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. நான் வேண்டாம் சொல்லாதன்னு இருப்போம்ல. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போன பண்ணி உங்க வீட்டை மட்டும் பேசுனேன். இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு. என்னப்பா நீ? சகல சகல என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சுவாமில்ல நம்ம இருந்து? அட நீ வந்துட்டியா? வாப்பா. வாங்கினே, வந்தது நல்லதா போச்சு. வந்து கேளுங்க வீல. இந்த அண்ணே ஒழுங்கா உடம்ப பார்த்துக்காம உடம்புக்கு எடுத்துட்டு நடக்காரு. கூட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க. சரியப்பா பாக்கே. சரிண்ணே, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் அந்த பையனையும் உள்ள ஊத்தி போட்டுட்டு அந்த மேக்க ஒரு 4 பணம் இருக்குல்ல, அங்க போய் ஏறிட்டு வந்துடுறேன். சரி சின்னத்தர. என்ன சகல ஆச்சு உடம்புக்கு? கொழுந்தியாரு பதறி போய் நானும் வரேன் நினைச்சாலு வேண்டாம் நான் போய் பார்த்துட்டு கூட்டுட்டு வர முடியலன்னான்னு சொல்லிட்டு நீங்க இருங்க வீட்டுலன்னு விட்டுட்டு வந்தேன். ஐயப்ப லட்சுமி கிட்ட சொல்லிவிட்டானா? இப்பதான் சொன்னான். வாங்கிட்டே அதுக்குள்ள உனக்கு நியூஸ் வந்திருக்க. ஆமா, நான் அங்க இருக்கும்போதுதான் போன் வந்துச்சு. அதான் தெரிஞ்சதா ஐயோட அம்மாடான்னு ஆள் அங்க படபடக்க ஆரம்பிச்சிட்டு. அந்தால நீங்க இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு வந்தேன். வேற காலையில இந்த மாதிரி சொன்னா பதறும்ல. பனிக்குள்ளேயே நீங்க தூங்குவியாரு? இல்ல அங்க சாப்புக்குள்ளதான் தூங்குவேன். இங்க சும்மா இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். வந்து இல்ல படுத்து இன்னைக்கு சுத்தமா உடம்பு சோமில்ல.
நமக்கு கை காலெல்லாம் இப்போ கிடுக்கிடுன்னு ஆடிடுது, பணம் ஏற முடிய மாட்டேங்குது. இந்த பணயத்து முடிகிற வரைக்குமா சமாளிச்சிடலான்னு பார்த்தே முடியல. நல்லா இருமல் பத்துக்க. ஏன்னே தெரியல, ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணி மாத்திரைலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கே, இருந்தாலும் கேட்க மாட்டுக்கு. ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லியாவ? அவனும் என்ன சொல்லுவானுவன், அவனும் ஒன்றுன்னா 9ம்பான். அதெல்லாம் நமக்கு அட்டுட்டு இருக்க முடியுமா? சும்மா சாலிதான். சகல என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க, முன்னாடியை விட ரொம்ப ஆளு மெலிஞ்சு ஒண்ணுக்காவாம வெயிட் இருக்கிய. நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஏழை, நான் என்னைக்குலே குண்டா இருந்தேன், உன்னை மாதிரியா இருந்தேன். நான் எப்பயும் இப்படிதானுல. நீ அப்பத்துல இருந்தே பிரபு கணங்க நல்லா கொள்ளுன்னு இருப்ப. நான் இப்படி தொடப்பக்கட்ட மாதிரி தானே இருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருப்பியன்னே. இப்ப ரொம்ப மோசமா இருக்கிய. சரி விடு, வயசாகுதுல, வயசாகுனா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. சரி, அப்புறம் நீ நேற்று போயிட்டு வந்து வேலை என்னாச்சு? எதுவும் ஒன்றும் சொல்லல. போன் அடிச்சவங்க இருக்கு, நீர் தான் போனை எடுக்கல. போன் போட்டிருந்தியோ? அப்ப நான் கவனிச்சிருக்காண்டனா இருக்கும், லிஸ்ட் காலம் பார்க்கல. ஆமா, அப்படிதான் நினைக்கேன். நீங்க ஏதோ கவனிக்காம தான் போடாம இருக்கீன்னு நினைச்சேன். வக்கீலு, ஆமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அந்த வக்கீலு அது யாருன்னு தெரியுமா? யாரு? அதான் நம்ம கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வக்கீலு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்காரு இருக்காவல்ல, அவங்களுக்கு அண்ணே பொண்டாட்டிக்கு தம்பி. அதான் இவன் அவன் பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் வருமே, விருமாண்டி. விருமாண்டி அந்த பையதான் வக்கீலா இருந்திருக்கான். நமக்கு தான் அவனை ஆளு அடையாளம் தெரியாம இருந்திருக்கு. விருமாண்டின்னா நம்ம வீட்டுக்காரம்மாவுக்கு அண்ணன் இருக்காம்ல, அண்ணனுக்கு பொண்டாட்டிக்குன்னா யாரு, நம்ம மச்சானோட மச்சான். அவன் இங்க அவன் எல்லாம் வெளியூர்ல தானே இருக்காவ. ஆமா, வெளியூர்ல கோயம்புத்தூர்ல தான் எங்கேயோ மளிகை கடை பண்ணி இருக்காவன்பாவ. இப்ப எப்படி இங்க தூத்துக்குடிக்கு வந்தவனே, இப்ப தூத்துக்குடியில தான் வீட்டுக்கெல்லாம் போனேன். அப்படியா? பாத்தியா வச்சானே? அவரை பார்க்கல. அவர் பார்த்துருந்தா அருவாள் எடுத்துக்கிட்டு வருவாரு, நமக்கு அது தேவையா? வீட்டம்மா வந்து காப்பி போட்டு கொண்டு வந்துச்சு, வியாண்டான்னு நான் வந்துட்டேன். குடும்பத்தோட தூத்துக்குடியில செட்ல அப்படிதான் போல இருக்கு. இத்தனை பிள்ளைகளு முன்னாடி ஒரே ஒரு பையன் மட்டும் பிறந்திருந்தான், அவனை நம்ம பார்த்தோம். தெரியல எத்தனை பிள்ளைகளு என்ன யாது அதெல்லாம் நமக்கு தெரியாது. வக்கீல் வீட்டுக்கு கூட்டு போயிட்டதுமே நானே ஏதோ வீடுன்னு நினைச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா மச்சான் பொண்டாட்டி எது வருது தங்கச்சி. வந்ததும் எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அதை பார்த்துட்டு அந்தளவு காப்பி கூட ஒன்றும் வாங்கி குடிக்கல. வாரேன் அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போன்னு வக்கீலை பற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியும் மச்சாங்கிட்ட வக்கீல சொல்லியிருப்பாருல்ல. வக்கீல் அப்பா நம்மகிட்ட சின்ன பையனா அவனை பார்த்துருக்கோமா, அதனால நமக்கு அடையாளம் தெரியல. ஆனா அவனுக்கு நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல இருந்திருக்கான் பையன். அதுக்குதான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்ப எப்படியும் சொத்தை மீட்டு தந்துருவான்னு சொல்லு. சொத்தை எப்படியாயினும் மீட்டு தந்துறியன்னு இருக்கான். அது போதும். என்ன சகல இப்படி இருமிட்டு துப்பிட்டு அடக்கிய? இது சரிபட்டாது, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் உடனே. என்ன இப்படி வாந்தி எடுத்துட்டு அடக்காரு? ஸ்கூட்டில இவரை வச்சுட்டு நேரா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட வேண்டியதுதான். இங்க சகல தண்ணி எடுத்துட்டு வரேன். பாத்தியா, குடி குடின்னு குடிச்சு இப்ப இந்த மனுஷன் எந்த நிலைமையில இழுத்து வச்சிருக்காருன்னு பாத்தியா? ஒயாம இப்ப மாத்திரையில தான் ஓடுது வண்டி. என்ன கதைன்னு எனக்கும் புரியல. வரட்டும் இன்னைக்கு. சரி சரி, கோவப்படாத, ஒன்றும் இருக்காது. இந்த அப்படி என்னது இது? கூழுதான். நான் பாலெல்லாம் ஒன்றும் வாங்கல. நான் தான் பத்திராளியக்கா கிட்ட வாங்கிக்கேன்னு சொன்னேன். காசு நான் கொடுத்துறியே, நீ உனக்கு வேணுங்க வாழ போய் வாங்கிக்கேன்னு சொன்னோம்ல. நான் மொத்தமா கொடுத்துக்கிடுவேன். நீ சொல்லிட்டா மட்டும் போதும், அவையும் எழுதி வச்சுக்கிடுவாங்க. அவையும் சொன்னோம்னா நான் காசை கொடுத்துருவோம்ல. வேண்டாம் வேண்டாம், பாலெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாவ. எங்க வீட்டுக்காரர்களுக்கு காலையில இந்த கஞ்சி கிஞ்சி எதுவும் குடிச்சாதான் அவளுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும், வயிறு தும்முன்னு இருக்குன்னு நினைப்பாரு. அதனால நான் காலையிலே கூழை காய்ச்சி கொடுத்துறியாது ஒரு டம்ளரு அவன் அந்த பிள்ளைக்கும். அதனால எங்களுக்கு இது போதுண்டே. அட என்னக்கா நீ, பிள்ளைக்காவது ஒரு டம்ளர் பால் காப்பி குடிக்கிறதுக்கு எங்கேயாவது அனுப்பலாம்ல? அப்போ அவளுக்கு இந்த கூழு விரும்பி குடிப்பா. அவளுக்கு இந்த கொஞ்சம் கருப்பட்டி கிருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி கொடுத்துருவேன். நாங்களும் இந்த மாதிரி கொடுப்போம், அவளுக்கு இனிப்பா கொடுத்துறியது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டே. நம்மளுவே பால் இப்படி ஒன்றும் இல்லாத அலுவலா. அங்கே மாடு நடக்கும்போது அவாட்டுக்கு கறந்து பிள்ளைக்கு பாலெல்லாம் மனம் போல கொடுத்தது தான். ஆனால் அதனால் அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கவும் செய்யாது அப்பயே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கூழ குடி வருதவள நல்லா இருக்கான்னு பாரு.
நான் கூழு ராத்திரியெல்லாம் கரைச்சி வைக்க மாட்டேன், காலையில அப்ப கரைச்சி அப்ப செஞ்சு அப்ப குடிக்கிறது தான். ஆமா, எனக்கு அதுதான் பிடிக்கும். நல்லா புளிக்க வச்சு முந்தின நாளைங்கிறது எனக்கு பிடிக்கல. இதுதான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, நம்ம புளிப்புக்கு வேணா கொஞ்சம் தயிர் கீரை கலந்துக்கிடுவோம்மா. அதனால எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. குடிச்சு பாரு, குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு. கூழு அருமையா இருக்குடே. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செமையா இருக்குது. குடிக்கிறதுக்கு அழகா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி செய்ய ஆசை இருக்கா. ஆனா எங்க விட்டு கோமரிவ செஞ்சு வச்சானா ஒருத்தையும் தொடமுண்டா. அதனால இது ரொம்ப செய்யப்படலை. அவங்க விரும்பலன்னா நமக்கு அதை பெருசா செய்ய தோணலை. இந்த காப்பியை மட்டும் எத்தனை நாளும் அடைப்பாளுவேன். நானும் அப்பப்போ இந்த காப்பியை போட்டு குடிச்சு குடிச்சு நானும் பழகிட்டேன்னா அதனால காப்பிலே வண்டி ஓடுது. காப்பி குடிக்கணும் தான், குடிக்கப்படாதுன்னு இல்லை. ஆனால் இது அப்பப்போ குடிச்சேன்னா இது உடம்புக்கு நல்லது இல்லை. நல்லதெல்லாம் என் விட்டு கொமரிவா குடிச்சிருவாள் வழக்கம், தின்றுவாள் வழக்கம். அப்படி தின்னுட்டாதான் மழை வந்துருமே. நானே இன்னைக்கு நீ கருவாடு வாங்கி தந்திருந்த பேரு கருவாட்டு கறியை வச்சு களி தான் போக்கிண்ட போகிறேன். களியை கிண்டி கருவாட்டு கறியை வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஏக்கா நீ நல்லா செய்வா, தேங்காய்லாம் போட்டு நல்லா அழகா களி செய்வ. நீ கொஞ்சம் எனக்கு களியை செஞ்சு கருவாட்டு கறி வச்சு உன் கைப்பக்கத்துக்கு எனக்கு தாயாப்போ. எனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் கொண்டு வந்து தாரேன். அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு, எல்லாம் கிடக்குது. இந்தா அப்போ நான் செய்யும்போது உனக்கும் சேர்த்து போட்டு செய்யும். உன் மூணு தும்பாளுவாளா திங்களன்னா இன்னைக்கு அவ்வளோ காலம் முடிச்சு பிடிங்க. அவளுக்கும் சேர்த்தே செஞ்சிரு. நான் வேணா உனக்கு வெங்காயம் தக்காளி வெட்டி தரதுக்கா இல்லை கருவாடு க்ளீன் பண்ணி தரதுக்குனாலும் நான் செய்யேன். அப்போ கருவாடு மட்டும் க்ளீன் பண்ணிதா. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய உடைக்கணும் பார்த்துக்க. சின்ன வெங்காயம் நிறைய உடச்சி நல்லா நீட்டமாக நல்லா 2-3 துண்டா வெட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் நல்லா வேணும். நீ அப்போ வந்துரு, சேர்ந்து செய்வோம். சரிக்கா. அப்போ இன்னைக்கு களியும் கருவாட்டு கறியும் அப்படிதானே? ஆமாம், மழை வர்றவங்க வேற இருக்கு பத்தியா. இந்த நேரத்துக்கு களியும் கருவாட்டு கறியும் சாப்பிட அருமையாக இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் வெயிலுக்கு சாப்பிட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். அதனால எப்போனாலும் சாப்பிடலாம். அப்போ நான் இன்னைக்கு இவளோட சுவாறு கறியெல்லாம் ஒன்றும் செய்யாண்டேன்னு சொல்லிடுறேன். இல்லாட்டா அவ்வளோ எம்மா அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் மீன் எடு கறி எடுன்னுக்கிட்டு இருப்பாளுவேன். அவங்கள்ட்டையும் அப்போ சொல்லிடுறேன். சரி லட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் சருவு இருந்தால் மட்டும்தா. விறவடுப்புல தான் செய்யணும் பார்த்துக்க. பானை மண்பானை இருக்கும்ல உங்ககிட்ட? ஆமாம் இருக்கு. ஆனால் அலுமினியம் பானையிலையும் செய்யலாம்ல. மண்பானையில் கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்க. சரி, அப்போ நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். பொங்க செஞ்சதெல்லாம் கவுத்தி போட்டு வச்சிருப்பேன், பரணி கீழே கிடக்கும். பார்த்து எடுத்துக்கு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி லட்சுமி. சரி நீ குடி, நான் இந்த வரவு மட்டும் 2-3 பறக்கிட்டு வந்துடுறேன். இந்த சைடு நிறைய மட்டை வெட்டி போட்டிருந்தாவே யாரோ, அதில் 2 எடுத்துகிட்டு வரேன். கேட்டுட்டு கேட்காம எடுத்துட்டேன்னா வேற சண்டைக்கு நிப்பாளுவே நாண்டுக்கிட்டு. கேட்டுட்டு தந்தா எடு, இல்லைன்னா நான் எப்படின்னா வெளியே போய் நானும் பறக்கிட்டு வரேன். சரி லட்சுமி. டேய், என்னோட ரூம்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மாமா என்னோட ரூம்ல இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் கேஸ் விஷயமா ஒரு சில பேர்ட்ட பேசணும்னாங்க. அது எனக்கு டிஸ்டர்பா இருக்கணும் தான் அந்த ரூமுக்கு வந்தேனா. டேய் ஏஞ்சி போடா, புக்குக்கெல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு. உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் வேணா அந்த சேர்ல உட்காந்து படிக்கட்டுமாண்ணா? டேய் எஞ்சி வெளியே போடா. இவனால நம்ம அப்பா கிட்ட நம்ம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் படிக்கிறது தான். படிக்கிறத விட்டுட்டு என் கூட கந்து வெட்டி வேலைக்கு வான்னா கேக்குறானா? பெரியவனே சின்னவனேங்க இந்த ரூம்ல தான படிச்சிட்டு இருந்தான். அந்த நிக்காமல கண்ணுமா அவிஞ்சி போச்சு உனக்கு. ஐயா என்னையா ஆச்சு? மூஞ்சி வாட்டமா இருக்கு. அம்மா, அண்ணன் இந்த ரூம்ல இருந்து நீ படிக்க விட மாட்டேங்கிறாமா. புக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். என் ரூமுக்குள்ள புக்கு தூக்கிக்கிட்டு வர்ற வேலை வச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அவன் என்னத்துக்கு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வரான்? ஏன்னா உங்க மாமன் தாம்ல அவனை கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல இருந்து படி, கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குன்னு அனுப்பி விட்டான். அதனால நான் தான் அவனை வரப்பான்னு போவண்டேன்னு சொன்னவன நான் தான் வரப்படுத்தி அண்ணன் ரூம்ல போய் இரு, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். யார் ரூம்ல ஏன் பர்மிஷன் இல்லாம யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பண்றாளே நீ. வர எத்தனை பிரச்சனை உன்னால. ஏதாவது ஒரு 7 இழுத்துக்கிட்டே இரு. நான் என்னோட ரூமுக்கே போறேம்மா. அதான் உன் ரூமுக்கு கிளம்பு சொல்லிட்டேன், இங்க வராத. ஐயா நீ போயா, நீ அங்க போன வாரு. இவன் உங்க அப்பன்ட்ட சொல்லி 4 இழுப்பு இழுத்தாதான் இவன் சரிப்பட்டு வருவான். வர இவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டேங்க. உன்னைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அம்மா போ, நான் கொஞ்ச நேரம் படுக்கணும், தலை வலிக்குது. நாமல குடிக்க செஞ்சியா ராத்திரி? ஆமா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் போட்டு கொண்டா, அவ குடிச்சாலாவது தலைவலி போதான்னு பாப்போம். ஓ உச்சில போட்டுதாம்ல அறக்கணும். நீ சரிப்பட்டு வர மாட்ட, இது சரிப்பட்டு வராது. இப்படி இருந்தா உனக்கு எப்படிலாம் பொண்ணு பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறது? எவன் குடிக்கார பையலுக்கு பொண்ணு தருவாங்க?
நீ போற போக்கு சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன் அம்மா. போம்மா, கொஞ்சம் எலுமிச்சை பழம் போட்டு ஜூஸ் கொண்டா போ. இந்த வீட்ல அவ்வளோ இருக்க வேலைக்காரி எனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு காப்பி போட்டு கொடுக்கையும் சோறு புஞ்சி போடையும் இப்படி பாடு பார்த்துக்கிட்டு திரியவும் தான் நான் ஆவேன். சொல் பேச்சு மட்டும் ஒருத்தரும் கேட்டுறாதீங்க. ஏங்க 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 உங்க மோவே மூத்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அவனை உரைட்டு என்னன்னு கேளுங்க பாருங்க அவனை. ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்களும் பார்த்து கத்திக்கிட்டே இருங்கன்னு நான் பாட்டுக்கு இருப்பேன். என்ன வள்ளி, எப்ப பார்த்தாலும் உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? வாரம் இருங்க. மனுஷன் வெளியே போற நேரத்துலதான் உயிரை எடுப்பான். கொஞ்சம் மூத்தவனை கண்டிங்க. அவன் போக்க நேரத்து ஒன்னும் சரியில்லாம. அவனை என்னத்துக்கு இப்ப நீ கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கா? அவன் பாட்டுக்கு அவன் வேலை புழப்ப பாத்துட்டு அடக்கான். அவன் என்ன செய்ய ஏது செய்யன்னு நீங்க பாக்கியலாக்கும். இப்ப அவன் என்ன பண்ணுனா? சின்னவனை காண விடாண்டீங்க. அவன் ரூமுக்குள்ள பெட்டன புக்கு கிக்கலாம் தூக்கி எறியா. அவன் படிக்க பையன் அவன் பாட்டுக்கு உட்காந்து எங்கன்னா ஒரு கரையில இருந்து படிச்சுட்டு போறான்னு முடியானா? இவனுக்கு தான் படிப்பு மண்டையில ஏறல. ஆகாவளியா போயிட்டான் கழுதையா. அந்த பையனாவது படிக்கானான்னு அவனை படிக்க முடியானாக்கும். அவனை கண்டாலே இவனுக்கு ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் போக போக சரியாயிரும். சின்ன பிள்ளைகள் தானே. 7 கழுத வயசாகுது. இன்னும் நீங்க சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருங்க உங்க மூத்த மகனை. அதான் இவன் எப்படி கழுதையா போறான். அவனை கொஞ்சம் கண்டிங்க. இங்க பாரு, நான் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கட்டிக்கும் போது நீ தான் செல்லம் கொடுத்து எடுத்த. மூத்த பையன் சொல்லிக்கிட்டு இப்ப நீ என்னைய குறைச்சா எப்படி? இப்ப அவன் தோளுக்கு மேல வந்துட்டான். அவன்கிட்ட நான் என்ன பண்ண சொல்ற? அவன் என் வேலையை எடுத்து செய்யான், எல்லா வேலையும் கரெக்டா பண்ணியான். அவன்கிட்ட போய் நான் என்ன கேட்க? கந்து வெட்டி கொடுத்த இடத்துல அழகா வசூலிச்சுட்டு வரது என் முகம் தான். அவனை சும்மா தேவையில்லாம குறை சொல்லாத. அதுக்கு சின்ன பையன் நான் அவனும் குறை சொல்லல. அவனும் படிப்புல புள்ளிய அம்பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படிதான் இருப்பானு. அவங்க இதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. அவங்களே அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையை பாத்துக்கிடுவான். நீயும் உள்ள போய் தலையிடாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள தலையிடான்டா நாம. ஆனா உங்க மூத்த மோவே குடிச்சிட்டு வரானா? அதை என்ன பண்ண சொல்றீங்க? ராத்திரி குடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. நான் இப்ப தலைவலிக்குன்னு இருக்கான். எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு கேட்காம மோவே போட்டு கொடுங்க போங்க. அட, ஏதாவது ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து ஏதாவது குடிச்சிருப்பான், பார்ட்டி பண்ணிருப்பானோ ஏதாவது. சரி, அதை விடு, வளர்ந்த பையன் தானே, அவனும் செய்யாது. நான் மட்டும் குடிக்கலையா? அப்படின்னா நானும் தான் குடிப்பேன். குடிச்சாலும் நான் பொறுப்பா இல்லையா? அது மாதிரி என் மூத்த மோனை இருப்பான். விடு, இதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் வாரதுதான். இங்க பாருங்க, அவனுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா அவன் இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தான்னா போற இடத்துல கேவலப்பட்டு தான் நிக்கணும். நாம ஏதாவது பொண்ணு கேட்டு நிற்கும் போது உன் மோயும் குடிப்பானாமேன்னு யாராவது சொல்லிட்டாவன்னா அப்புறம் போச்சு. இப்பவே கொஞ்சம் தட்டி கேளுங்க. இப்ப கேட்கலன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே கழுவியாயிரும். இங்க பாரு, நம்ம நல்லது சொல்லதான் முடியும். அப்புறம் மீதி கண்டு காணாம தான் நம்ம இருந்துக்கிடணும். தலைக்கு மேல வசந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணா அவன் கையை ஓங்கி விட்டான்னா போச்சு. நல்லா மீசையை முறுக்கிக்கிட்டு வீரன் சூரம்பிய வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைய அவங்களுக்கு கண்டிக்க முடியல என்ன? இங்க பாரு, ஆம்பளை பயில்பட்ட நான் பேசி சரி பண்ண முடியாது. வீட்டுல இருக்க தாகாரி நீ தான் பேசி உன் மோனை சரி பண்ணிக்கிடணும். அவனை நீ எப்படி பேசி சரி பண்ணுவியோ பண்ணிக்க. நம்மகிட்டலாம் இதை கொண்டு வராத. நமக்கு அவனுக்கும் என்னன்னா அப்புறம் பேச்சுவார்த்தை சண்டை ஆயிரும், கைகலப்பாகி போயிடும். அது நல்லா இருக்காது. எங்கள் இருக்க சுமூகமான பேச்சுவார்த்தைய கற்பனலான்னு முடிவு பண்ணிடாத. உங்ககிட்ட போய் நான் பேசினேன் பேரு என் புத்திய செருப்பால அடிக்கணும். இந்தா செருப்பு வேணா கலத்தி தரட்டுமா? அடிச்சுக்க. கொண்டாங்க அந்த செருப்பு எடுத்து உங்களை நானும் வெளுத்த எல்லாம் சரியாயிரும். ஏமா, எனக்கு நிறைய வேலை கிடக்குமா அங்க மரக்கடையில. நீ தனியா உட்காந்து உன் செருப்பு எடுத்து நீயே உன்னைய அடிச்சுக்க. நான் வாரேன், நேரம் ஆகி போச்சு. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்காத. நான் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. நீ சாப்பிட்டுட்டு வேலையை வாரு. கட்டுமா வேதவல்லி? என் செல்லம் சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லு. வாயில ஏதாவது வந்துற போது ஓடிரும். என் செல்லம் கோவப்பட்டாலும் அழகுதான். வரண்டியம்மா. இந்த பயலுக்கு அவங்க அப்பையும் சொன்னாலும் புத்தி வராது. நம்ம தான் அவங்கிட்ட பேசணும். எலுமிச்சப்பழ ஜூஸை ஒன்று போட்டு கொண்டுகிட்டு போவோம். போயிட்டு அவனுக்கு நானும் புத்து மாரி சொல்லி பார்ப்போம். திருந்தினானா பார்க்கணும். இல்லாட்டினா எங்கன்னா கூட்டிட்டு போய் மந்திரிச்சாது ஒரு கைத்தை கட்டி விடணும். நான் வாரேன் இரு. ஐயா தூங்கிறாத. அம்மா தான் எலுமிச்சப்பழ ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். இங்க பாரியா, அம்மாவும் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். என்னம்மா இப்ப சொல்ல போற? நீ குடிக்காத அதானே? குடிக்க மாட்டேன் போ. ஜூஸை தந்துட்டு கிளம்பு. இடத்த களி பண்ணு. ஏல அந்த முடிய கொஞ்சம் வெட்டலாம்னால எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. மூஞ்சிய பார்க்க அவளால ரவுடி பைய கடங்கா இருக்க. அப்படி இருந்தாதாம்மா கெத்து. என்ன கெத்தோ வெத்தோ, எனக்கு முடிய பிடிச்சு அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிட்டு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு நறுக்கி தள்ளிடணும் போலதான் இருக்கு. மா, முடியில கைய வச்சேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்க. எனக்கு என் முடிதான் கான்பிடென்ட்டே. அதுல கை வச்சேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்க. முடியெல்லாம் வெட்ட சொல்ற வேலை வச்சுக்கிடாத. இந்த திமிருக்கு ஒண்ணு உனக்கு குறைச்சல் இல்லல. உன் மேல நம்பிக்கை வைக்காம உன் மைத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இரு, வாங்கிரும். அம்மா,
இப்ப நான் அந்த ஜூஸை குடிக்கணுமா இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போகணுமா? நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கன்னா போயிருவேன் பத்துக்க. சரி சரி, நான் வாயே திறக்கல. குடி குடி, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பாடு. எப்ப பார்த்தாலும் அந்த பைக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு புல்லட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பிறியது. வெயிலுக்குள்ள வட்டி காசுக்கு கலெக்ட் பண்ண போறேன்னுக்கிட்டு அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். போமா போமா, முணுமுணுத்துக்கிட்டே இருக்காத. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்ப. இன்னும் எதுவும் பழக்கம் இருக்கால? பீடி சீரட்டுன்னு என்னலாம் மா, இப்ப இருக்குன்னு சொன்னா வாங்கி தர போறியா? கைய காலம் முடிச்சு போடுவேன் அம்மா. போமா போமா. என்னமோ போ, என் பேச்சை கேட்காதவனா இனிமே வர்றவாதான் திருத்தணுமோ என்னமோ. இவனை கூட்டுட்டு போய் முதல் மந்திரிச்சு ஒரு கைத்தை கட்டி விட்டாதான் சரி வரும் போல இருக்கு. நம்ம சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டான் இவன். இவனுக்குன்னு பிறந்த புண்ணியவதி எங்க இருக்காளோ அவ வந்துதான் இவனை மாத்தணும் போல இருக்கு.